வணக்கம். எல்லாரும் என்கிட்ட கேட்பீங்க, "மசிமா, எப்படி வந்து அழகா நம்ம ஸ்கின்ன வச்சுக்கிறது? எப்படி வந்து நம்ம வந்து க்ளோயிங் ஸ்கின்னா இருக்கணும், நம்ம ஸ்கின் வந்து கிளியர் ஸ்கின்னா இருக்கணும்னு" கேட்பீங்க. நெறைய பேரால வந்து என்ன சொல்ல, காசு குடுத்து கிரீம்ஸ் எல்லாம் வாங்கி அஃபோர்ட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ எல்லாமே வந்து ரொம்ப இப்ப அழகு சாதன பொருட்களோட விலைகள்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அதனால நம்ம எல்லாரும் வாங்க முடியாது. சிலர் அது விரும்ப மாட்டாங்க. காசு இருந்தாலும் சிலர் விரும்ப மாட்டாங்க. ஸோ நார்மலா நம்ம கிச்சன்ல ரெகுலரா யூஸ் பண்ற பொருள வச்சு நம்ம எப்படி அழகாக்கிக்கிறது? அத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோ. ஆ இது என்னன்னு தெரியுதா எல்லாருக்கும்? பாருங்க. டாயிங் டாயிங் என்னது இது? உருளைக்கிழங்கு, பொட்டேட்டோ. இந்த பொட்டேட்டோ வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அவ்வளவு நல்லது. இத வந்து நீங்க அளவுக்கு அதிகமா இப்ப இந்த வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்கலாம் வந்து இது மாரி அது என்ன சொல்ல, இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாரி வறுத்து ஆயில்ல சாப்பிட்டீங்கன்னா, அது வெயிட் நல்லா போட்டுரும். செம்ம இன்க்ரீஸ் ஆயிடும். அது ஏன்னா, அந்த உருளைக்கிழங்குக்கு அதுக்கு அதே நீங்க பாயில் பண்ணி அளவோட சாப்பிட்டீங்கன்னா, நம்மளுடைய ஸ்கின் வந்து ரொம்ப அழகா இருக்கும். பாருங்க, ஒரு சாஃப்ட்டா அந்த ஒரு இது இருக்கும். நான் எப்பவும் உருளைக்கிழங்கு சாப்பிடுவேன். அந்த ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கா? தெரியுதா? அந்த ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும் உருளைக்கிழங்கு. பட் அளவோட, அளவுக்கு அதிகமா சாப்பிடக்கூடாது. இதுல நெறைய புரதச்சத்துக்கள் இருக்கு. சரி, அத தாண்டி இத வச்சு என்ன மெர்சிமா அழகு பண்ணலாம் அப்படின்றீங்களா? வாங்க, வீடியோக்குள்ள வாங்க. மறக்காம இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, இந்த உருளைக்கிழங்கு வீடியோவ நீங்க பார்த்துட்டு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணணும். டிப்ஸ் மட்டும் எடுத்துட்டு போகக்கூடாது. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள. இப்போ நான் இத பத்தின யூசஸ் உங்களுக்கு சொல்றேன். உருளைக்கிழங்கு நம்ம சமையலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயமா இருக்கு. பட் இது நம்ம உடம்புக்கும் சரி, நம்ம ஸ்கின்னுக்கு, முடிக்கும் நெறைய யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதுல நெறைய யூஸ்ஃபுல் திங்ஸ் இருக்குங்க. ஆமா. உருளைக்கிழங்கு வந்து நம்ம அழக பாதுகாக்கிறதுக்கு எப்படியெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்றத இந்த வீடியோல பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, நிறைய பேருக்கு நம்ம கண்ணு கீழே டார்க்னஸ் இருக்கும், அண்டர் ஐ டார்க்னஸ். எனக்குமே இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துட்டு சுத்தமா பீல் பண்ணிட்டு ஸ்லைஸா கட் பண்ணி ஐஸ் வாட்டர்ல ஒரு 1 hour வந்து ஊற வைங்க. அது 1 hour ஊறான பிறகு அந்த அந்த உருளைக்கிழங்கு அந்த எடுத்து அந்த பீஸை எடுத்து உங்களுடைய கண்ணோட 2 மேலேயும் வச்சு ஒரு 1/2 hour கழிச்ச பிறகு அதை எடுத்து போட்டுட்டு ஐஸ் வாட்டரை வச்சு உங்க முகத்தை வாஷ் பண்ணுங்க. இப்படி தொடர்ந்து பண்ணும்பொழுது உங்க கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அண்ட் கருவளையமும் போயிடும். செகண்ட் வந்து என்னன்னா, நிறைய பேர் வெயில் டைம்ல வெளியே போயிட்டு வந்ததுமே ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி டல்லா கொஞ்சம் டார்க்கனா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க வீட்டுக்கு வந்ததும் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து ஃபுல்லாக பீல் பண்ணிட்டு அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதை ஜூஸை மட்டும் எடுத்து அந்த ஒரு காட்டன் பஞ்சு வச்சு உங்கள் ஃபுல் ஃபேஸும் அப்ளை பண்ணிடுங்க. அப்புறம் 20 minutes கழித்து வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா கூல் வாட்டர் வச்சு உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணுங்கள். அதனால உங்கள் ஃபேஸ் பிரைட் ஆகும். மூணாவது, உங்களுக்கு ட்ரை ஸ்கின் பிரச்சனை இருக்கா? கவலையே வேண்டாங்க. தினமும் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து அதை நல்லா அரைச்சிட்டு அது கூட ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா ஜெல் இருக்கு இல்லையா, அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு 40 to 50 minutes வச்சுட்டு அதுக்கப்புறம் கூல் வாட்டர் வச்சு உங்களுடைய ஃபேஸை கழுவுனீங்கன்னா ட்ரை ஸ்கின் ஸ்லோவாக சேஞ்சஸ் ஆகும். நம்ம ஃபேஸில் சிலருக்கு வந்து ஷைனிங்காக இருக்கும் இல்லையா, அது நம்மளும் பண்ணணும்னா ஒரு ஈஸியான வழி இருக்குது தெரியுமா? 1 ஸ்பூன் தயிரோட இந்த அரைச்சி வச்ச இந்த உருளைக்கிழங்கு பேஸ்ட் அது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ் பண்ணி ஒரு 10 minutes அப்படியே மசாஜ் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு 20 minutes உங்கள் ஃபேஸை அப்படியே வச்சுட்டு உங்கள் ஃபேஸை குளிர் தண்ணியில் வாஷ் பண்ணுங்கள். உங்கள் ஃபேஸ் வந்து வாஷ் ஆகும். ஏன்னா இந்த உருளைக்கிழங்குல ப்ளீச்சிங் ஏஜென்ட் இருக்குது. ஸோ அது நம்ம ஃபேஸுக்கு நல்ல ஷைனிங் கொடுக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கண்ணு கீழே ஒரு மாதிரி எனக்கு அன்றைக்கி இருந்தது பார்த்தீங்களா, பஃபினஸ் இருக்குது. அதுக்கு நிறையா மெடிக்கலி ரீசன்ஸ் இருக்கும். ஆனால் அவுட் சைடில் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி உருளைக்கிழங்கு பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டு அது கூட ஒரு இது வந்து இந்த உருளைக்கிழங்கு பேஸ்ட் கூட கொஞ்சம் வெள்ளரிக்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து கொஞ்சம் ஆலிவ் ஆயிலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கண்ணில் வந்து ஒரு பேக் மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு 30 minutes கழித்து கூல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணுங்கள். இப்படி வாஷ் பண்ணுறதால கண்ணு கீழே இருக்கிற வீக்கம் ஸ்லோவாக குறையும். அது சிலருக்கு இருக்கும் இல்லையா அந்த பஃபினஸ், அது ஸ்லோவாக குறையும். ரெண்டாவது, நம்மளுடைய ஸ்கின்ல சிலருக்கு பிளாக் டாட்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த உருளைக்கிழங்கு சூப்பர்பு மெடிசன். என்னன்னு கேட்குறீங்களா? உருளைக்கிழங்கு ஜூஸோட 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ், ஓகேங்களா, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் எங்கெல்லாம் பிளாக் டாட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கப்புறமா கூல் வாட்டரை வச்சு நீங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த பிளாக் டாட்ஸ் எல்லாம் ஸ்லோவாக குறையும்.
அதுக்கப்புறம் இந்த ஏதாவது நம்ம ஸ்கின்ல சம்டைம்ஸ் வந்து இச்சிங்லாம் இருக்கும் பாருங்க, ஒரு மாதிரி எரிச்சல் இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கும் இந்த உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணலாம். உருளைக்கிழங்கு ஜூஸோட முட்டையோட வெள்ளைக்கரு ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த பேஸ்ட்டை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு நல்லா மசாஜ் பண்ணுங்க. இது நல்லா மசாஜ் பண்ணி காஞ்ச பிறகு 30 to 40 மினிட்ஸ் கழித்து ஃபேஸை வாஷ் பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்ளம்லேருந்து இது பண்ணலாம். அதுக்கப்புறம் சிலருக்கு வந்துட்டு ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்க உருளைக்கிழங்கு ஜூஸோட 5-6 ஸ்பூன் ஓகேங்களா லெமன் ஜூஸை மிக்ஸ் பண்ணிக்கிட்டோங்க. ஒரு காட்டனில் வந்து தொட்டு உங்கள் ஃபேஸு ஃபுல்லும் தொட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் 10 மினிட்ஸ் கழித்து நல்ல கூல் வாட்டர் வச்சு உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிங்கன்னா ஸ்கின்னில் இருக்கிற தேவையில்லாமல் இருக்கிற ஆயில் வந்து அந்த செக்ரிகேஷனை நீங்கள் கட்டுப்படுத்தலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு வச்சு இவ்வளோ டிப்ஸ் கொடுத்துருக்கேன் சரிங்களா. இது என்னோட ஸ்கின்னுக்கு ஓகே ஆச்சு. மேபி உங்கள் ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவாக இருந்ததுன்னா லைட்டாக ஒரு பேட்ச் டெஸ்ட் மாதிரி பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு அலர்ஜியோ ஏதாவது இச்சிங்னஸ் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. ரெண்டாவது கோல்டு வாட்டர் சிலருக்கு ஒத்துக்காமல் இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்க கண்ணா பின்னான்னு பயங்கரமாக கோல்டு வாட்டர் வச்சுட்டு அதனால உங்கள் ஃபேஸில் எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது. ஸோ இதெல்லாம் யோசிச்சுட்டு செய்யுங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் எனக்கு என்னுடைய அம்மாவும் என்னுடைய அண்ணியும் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கிச்சனில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள், நம்ம எவ்ரிடே யூஸ் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள், இதை வச்சு நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய ஸ்கின்னை பிரைட்டனாக வைக்கலாம். பட் எதுவுமே வந்து இன்றைக்கி தேய்ச்சிட்டோன்னா இன்றைக்கே வெள்ளையாயிடுமா இன்றைக்கே போயிடுமா கிடையாதுங்க. ஸ்லோவாக தான் போகும். ஸோ இதனால உங்களுக்கு ஒன்றும் செலவில்லையே. நீங்கள் வெட்டி குழம்புல போடுற ஒன்று எடுத்துட்டு மிக்சியில் அரைச்சி பேஸ்ட் பண்ணி முகத்தில் அப்ளை பண்ணுறதுல என்ன ஆகிட போகுது? ஒன்றும் ஆகாது. ஏன்னா லெமனுக்கும் இதுக்கும் வந்து ப்ளீச்சிங் ஏஜென்ட் இருக்குது. ஸோ அதனால ரெண்டுமே நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதை பார்த்துட்டீங்க. இந்த உருளைக்கிழங்கு இனிமேல் சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை உங்கள் முகத்துக்கும் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் தான் நீங்கள் உருளைக்கிழங்கு மாதிரி அழகாக பளபளப்பாக இருப்பீங்க. இதில் ஏதானும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா இது எத்தனையோ பேருக்கு யூஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நான் இதை மாதிரி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அழகுக்குள்ளே ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் பாருங்கள். என்னுடைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்மால் டிப்ஸ், ஸ்மால் விஷயம், இதெல்லாம் ஒரு செலவு கிடையாது. ஒரு உருளைக்கிழங்குன்றது ஒரு சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ இதை மாதிரி ஒரு நாளும் ஒரு ஃப்ரூட்ஸோ ஒரு வெஜிடபிள்ஸோ வச்சு நம்மளுடைய முகத்தை எப்படி அழகாக்கலான்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். இது தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பட் மறுபடியும் சொல்கிறேன், சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க, ரொம்ப ஓவராக பிம்பிள்ஸ் இருக்கிறவங்க பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா யூஸ் பண்ணுங்கள். அவசரப்பட்டு போட்டு மர்சிமா நீங்கள் தான் சொன்னீங்க அதனால் என் மூஞ்சி அப்படி ஆச்சுன்னு சொல்லிடாதீங்க. உண்மையாக எனக்கு கண்ணுக்கு கீழே இருந்த கருவளையம் எவ்வளவு பெட்டரானது காரணம் இதுதான் மெயின். இதை கட் பண்ணி ஸ்லைஸாக பண்ணிவிட்டு அதை நான் கண்ணில் வச்சேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நீங்களும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படி இருந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுறதை வச்சு தான் அடுத்த டிப்ஸ் நான் சொல்லுவேன். ஓகேவா? Take care. Bye-bye. Love you all.